நாட்டுக்கோழி குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம கருப்பு கலரில் இருக்க மண் சட்டி தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தாளிக்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன், 2 வரமிளகாய், அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சும்மா 2 பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையை மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவைன்னா நம்ம லவங்கம் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கட்டாயமாக நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் 2மே இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வறுபடணும். பொதுவாக நான்வெஜ்க்கு எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோன்னா நல்ல குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பொதுவாக வந்து நான்வெஜ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா அது நாட்டுக்கோழி குழம்புங்கும்போது இன்னும் அதோட ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால கொஞ்சம் மஞ்சள் பொடி ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு இன்னும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான்வெஜ்க்கு என்னோடய இஞ்சி பூண்டு ரெசிபி எப்படி இருக்கும்னா, ஒரு 50 கிராம் இஞ்சி இதுக்கு எடுத்திருக்கேன், 75 கிராம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ 10 to 25 கிராம்ஸ் வந்து பூண்டு நான் அதிகமாக போட்டுப்பேன் எப்போவுமே நான்வெஜ்க்கு மட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையாக ஒரு 2 தக்காளி நான் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி பழம் வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இனி வந்து குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடியெல்லாம் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு தீயாமல் நல்லா வறுபட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. இனி நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க பொடிகள் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் படுற மாதிரி நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்க அப்படின்னா இதிலேருந்தே ஜூஸ் வரும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. குக்கரில் ஈஸியாக பேச்சுலர் ஆகட்டும் இல்லை பிகினர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி குக்கரில் செய்யலான்றது வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க மேலே நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த லிங்க் கூட விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம போட்டிருக்க பொடிகள்லேருந்து இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்ந்து சிக்கனோட சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் சிக்கன்லேருந்து ஜூஸ் வெளியில் வரும். ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் நேரம் நம்ம அடி பிடிக்காமல் எப்படி இந்த அளவுக்கு கிண்டி விட்டுறது நல்லது. இன் பிட்வீன் கேப்பில் நம்ம தண்ணியோ இல்லை எதுவுமே ஊற்றக்கூடாது. ஸோ அதோட ஜூஸ் வந்து அதோட சிக்கனோட தண்ணி வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கிளறி விட்டுட்டுருக்கலாம். நான் போட்டது காரம் ஓகே, பட் ஆனால் நான் நினச்ச கலர் வரல. ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கலர் பொடி போடுறதுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். ஏன்னா கலர் பவுட்ரு வந்து ஆர்டிஃபிஷியல் இது, அதனால உடம்புக்கு ஒன்றும் நல்லது இல்லை. ஸோ இது காஷ்மீரி சில்லி வந்து இது ஆக்சுவலி மிளகாய் பொடி தானே, அதனால் ஒன்றும் நமக்கு தீங்கு கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் ஆட்ஸ் அந்த கலர் மட்டும்தான் இதுக்கு கொடுக்கும், மற்றபடி ரொம்ப காரமாகவும் இருக்காது. பாருங்கள், நம்ம இப்போது எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடவே எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று அந்த சிக்கனோட தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. நான் இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் இருந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1/4 மணி நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. நல்ல ஸ்பைஸியாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதில் தேங்காய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சின்ன பசங்க ஒரு மைல்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கொஞ்சமாக தேங்காய் பால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் பால் போட்டு ரொம்பவும் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும்.
குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து மிளகுத்தூள் வந்து நல்லா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பத்தில் போடுறத விட நம்ம கடைசியாக போட்டோன்னா தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக தெரியும் நமக்கு மிளகு போட்டிருக்கிறது. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தலை இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான வாசனையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் எதுக்காக நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா ராகி களிக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ராகி களி பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூடாக ராகி களி அப்புறம் நல்லெண்ணெயில் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு, இது 2க்கும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கம்மஞ்சோறு, ராகி களி இதெல்லாம் செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கூடிய சீக்கிரம் நான் ராகி களியோட வீடியோ நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ராகி களி அவ்வளோ பிடிக்கும். சாம்பாருக்கு கூட இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை விட பெரிய நல்ல விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ராகியில் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து இருக்குது. நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், என்னோடய குழந்தைக்கு ராகி களி வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் ராகி களி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.